அதே போல் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையும். வருமானத்தில் தடையும் தாமதமும் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப சிரமப்பட்டு தான் சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணணும், போராடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமுமே அவ்வளோ சீக்கிரம் கூடி வராது. ஒவ்வொரு விஷயமும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தாலும் சரி, ஒரு 2வது திருமணத்தை நோக்கி இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே தடங்களாகி தான் நடக்குமே தவிர எனக்கு இது ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வராது. சில பேர் இந்த டிசம்பர் மாதத்தில் சொத்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. ஒரு சொத்தை விற்று அடுத்தது ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ கவனமாக இருங்க. உடல் நலம் கவனம் தேவை. உடல் நலத்திலையும் கவனம் தேவை, மனநலத்திலையும் கவனம் தேவை. ஏன்னா நிறைய மனநலம் அதிகமாக